வணக்கம். த ஃபுட் சேனலோடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் கந்த சஷ்டி விரதத்தால் தான் 6-7 நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல. இன்றைக்கு தான் நான் ஒரு கிழமைக்கு பிறகு எங்களோட வீட்டில் நான்வெஜ் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கு நான் கோழிக்கறி தான் செய்ய போகிறேன். சோறும் கோழிக்கறியும் முட்டையும் தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன். அதுதான் அதுக்கான எல்லாம் வந்து வெட்டி துப்புரவாக எடுத்து வச்சுருக்கிறேன். கோழியை வெட்டி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். வேறு ஒன்றுமே சேர்க்கல. இதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் உள்ளிப்பூண்டும் இடித்து வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கல. இது முதலாம் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட இது மசாலாத்தூள் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். சோறை வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நாங்கள் கோழி வச்சு சமைக்கிற வீடியோக்குள்ளே போவோம். முதல் வந்து நாங்கள் அடுப்பை சட்டியை வந்து சூடாக்குவோம். சூடாக்கிட்டு இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டுக்கும். இந்த கோழி வச்சு வந்து இதுக்கு நான் எந்த விதமான கலப்படமும் சேர்க்கல. தக்காளி பழம் மற்றது சில பேர் இதுக்கு வந்து சாட் மசாலா அதெல்லாம் சேர்ப்பினேன். நான் எதுவுமே சேர்க்கல. நார்மலாக வீட்டில் கோழிக்கறி நார்மலாக வைக்கிற மாதிரி தான் நான் வைக்கிறேன். தக்காளி பழம் மற்றது வேறு வேறு ஃப்ளேவர்கள் எல்லாம் சேர்ப்பினேன். நான் எதுவுமே சேர்க்கல. சட்டி சூடாயிட்டுது. இப்போ நான் வந்து முதல் வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்ச இஞ்சி பூண்டை போட போகிறேன். அது நல்லா வதங்கட்டுக்கும். அதோட அந்த கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கி வரட்டும். இங்கே வந்து நான் 2 முட்டை வந்து அவிய விட்டுருக்குறேன். அது அவியட்டுக்கும். மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வடிவாக கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு இப்போதான் கொஞ்சம் உப்பு வந்து ஒரு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கோழியை கழுவி வெட்டி வைக்க மேரினேஷன் பண்ணிக்கலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்தனா இப்போவும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து வடிவாக மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம். இந்த தண்ணியில் அவியுது.
அவிஞ்சு நல்லா வடிவாக கோழி வந்து நல்லா இந்த தண்ணியில் அவிஞ்சு விரட்டுக்கும். ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம் நல்லா. திரும்பவும் நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் கோழி வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டது. இனி வந்து நாங்கள் தூள் தான் தூளும் பாலும் சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல் தேங்காய் பால், முதலாம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் வந்து சேர்க்குறேன். இதோட நாங்கள் கொஞ்சம் சுடுதண்ணியும் சேர்க்கலாம். சுடுதண்ணியும் ஆட் பண்ணி விடலாம். நல்லா அவிஞ்சு வரட்டுக்கும். அவிஞ்சு வந்த பிறகு தான் நாங்கள் தூள் சேர்க்கணும். ஒரு நாளும் பால் அவியாமல் தூள் சேர்த்தா தூள் மனம் பாலோட மணக்கும். அப்போ சாப்பிடைக்குள்ள எங்களுக்கு விளங்கும். அதால் முதல்ல இந்த பால் வந்து நல்லா அவியட்டுக்கும். அவிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தூளை சேர்ப்போம். அது மட்டும் இதை நல்லா வேகி வரட்டுக்கும். நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இன்னும் நாங்கள் வந்து இதுக்கு தூள் தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து தூள் வந்து அரைச்சி தான் பாவிக்கிறேன். நான் கடையொன்றிலையுமே வாங்கி பாவிக்கிறதில்ல. மற்றது யார்கிட்டையும் ஆர்டர் பண்ணியும் எடுத்து பாவிக்கிறதில்ல. நான் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தூளை வந்து அரைச்சி தான் பாவிப்பேன். இதுக்கு வந்து நான் 2 கரண்டி தூள் சேர்க்குறேன். இந்த காணாட்டி கூடவும் சேர்க்கலாம். அது நல்லா கலந்து விடுவேன். தூள் படாமல் இது வந்து நல்ல வடிவாக நான் வந்து இப்போ மசாலா தூள் 1 தேக்கரண்டி சேர்க்க போகிறேன். இது வந்து நான் இதே வந்து வீட்டில் நான் அரைச்சி பாவிக்கிறேன். நான் இதுவும் கடையில் வாங்குறதில்ல. இதுக்கு வந்து நான் கராம்பு, கருவா, மல்லி, மற்றது ஏலக்காய், மற்றது சாதிக்காய், கருவாப்பட்டை எல்லாம் போட்டு வறுத்து போட்டு கிரைண்டரில் ஒரு அடித்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கோழிக்கறி வைக்கல எப்போவுமே நான் உடனே அரைச்சி தான் நான் கறி வைக்கிறேன்னா நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிடல நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நல்லா கோழி இறைச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இனி நாங்கள் இதை வந்து இனி சோறோட சாப்பிட வேண்டியது தான். கறி ரெடி. ஒரு சிம்பிளான கோழிக்கறி. இதுக்கு வந்து நான் ஒரு முட்டையும் அவிச்சு வச்சுருக்கிறேன். சோறையும் காய்ச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இது எங்களோட மதிய நேரம் இன்றைக்கு சாப்பாடு சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். நீங்களும் இப்படி இருக்க அந்த சிக்கன் கறியை சமைச்சு பாருங்கள். இப்படி செய்து பார்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆடம்பரம் இல்லாமல் நார்மலாக செய்து சாப்பிட்டு பாருங்க. சரியாக தான் சூடாக இருக்குது. இப்போ நான் கோழிக்கறியோட சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.